எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நாளைக்கு 5/6/2024 ஆஃப்டர் எலெக்ஷன் ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட் நிஃப்டி என்னவா மாறும்? எப்படி நடக்க போகுது? நிஃப்டியோட பொசிஷன் எப்படி இருக்க போகுது? நிஃப்டியை நம்ம என்ன மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நாளைக்கு நடக்க போகிற ஒரு இது இருக்கும். இதுக்குள்ளே தான் நடக்கும். அப்படி அதான் நமக்கு தெரியும் ஒரு நாளைக்கு. ஸோ நீங்கள் பாருங்கள், நாளைக்கு எப்படி இதோட மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு. நிஃப்டி இன்னைக்கு முடிஞ்சிருக்குது பார்த்தீங்கன்னா 21,885 தான் க்ளோஸ். ஓகேங்களா? இதுலேருந்து 22,324 வரையும் போகும். அதே மாதிரி 21,396 வரையும் சான்ஸ் இருக்கு. இங்கே ஒரு லோ கிரியேட் பண்ணியிருக்காங்க, இங்கே ஒரு ஹையை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஹியூஜ் பால் இருக்குது. ஆல்மோஸ்ட் 1,500 பாயிண்ட் கிட்ட அடி. அதுக்கப்புறம் 2,000 பாயிண்ட் அடி, அப்புறம் ஒரு 500 பாயிண்ட் ரெக்கவர் இதுக்குள்ள நடந்திருக்குது. அதுவும் இல்லாமல் போன தேர்ஸ்டேவோட லோவுக்கு கீழே தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்து ஃபர்தர் மூவும் இப்போ வந்து இம்பாக்ட் வந்து ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி கிடையாது பிஜேபி. பிஜேபிக்கு வந்து மெஜாரிட்டி இல்லை. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து ஒரு இப்போ எல்லாத்தையும் கெஞ்சி கெஞ்சி தான் வாழணும் அப்படிங்கிற கட்டத்துக்கு வந்துருச்சு அவங்களுடைய இது. எல்லாரையும் அனுசரித்து கெஞ்சிக்கிட்டு வாழணும். பிஜேபிக்கு வந்து நோ மெஜாரிட்டி. ஸோ அப்படி இருக்கிற டைமில் இப்போ என்ன வேணாலும் நடக்கலாம்ல. இப்போ ஷேர் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த பக்கமாக அந்த பக்கமாலாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக தெரிஞ்சிச்சு ஒரே அடி இயருக்கு தான். இயரை அடிச்சுட்டு மேலே போனோம்னா புதுசாக ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணோம்னா இது ஸ்டேபிள் ஆகுது, கொஞ்சம் நாள் ஆகும். இது ஃபர்தர் டவுன் தான் போகும். ஃபர்தராக 21,396 21,396 உடச்சிச்சுன்னா ஃபர்தர் டவுன் வந்து பெருசாக தான் இருக்கும். அது எங்கே போய் முடியும்னா தெரியாது. இதுலேருந்து ஒரு 500 பாயிண்ட் அடிச்சு. ஓகேங்களா? இதுதான் நாளைக்கு நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இல்லை இது என்ன டிசிஷன் எடுக்க போறாங்கன்னு தெரியாம இங்கேயே சுத்திட்டு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுக்குள்ளே சுத்தலாம். என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க, அப்படி எப்போ ஃபார்ம் பண்ண கவர்மெண்ட் அப்படின்னு தெரியாம இதில் சுத்திட்டே இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21,396 டு 22,374 இதுதான் வந்து நாளைக்கு ரேஞ்சாவே இந்த ரேஞ்சுக்குள்ள சுத்துறதுன்னா இது போயிட்டு போயிட்டு வரும். இது கொஞ்ச நாளைக்கு கூட இதே மாதிரி நடக்கலாம். எப்படி வேணாலும் நடக்கலாம். இல்லை கவர்மெண்ட் தப்பாக இருக்கு அப்படின்னு ஃபார்ம் ஆகலை அப்படின்னா கீழே போகுது. இல்லை இன்னைக்கு நடந்த இம்பாக்டில் வந்து இன்னும் ஃபர்தராக க்ளோஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி நிஃப்டி நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்ட்ரைக் நாளைக்கு நாளைக்கு வந்து என்னது 5, 6, 24 இதுக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்ட்ரைக் என்னெல்லாம் ஸ்ட்ரைக் வாட்ச் 21,950, 21,850, 22,450, 22,350, 21,350 இந்த ஸ்ட்ரைக்லாம் நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள் எப்படி இதோட இருக்குது. ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, ஸ்ட்ரைக்லாம் அப்படி மூவ் ஆகும். எது ஹை எது லோ எதுவுமே தெரியாது. ஸ்ட்ரைக்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எப்படி மூவ் ஆகுது. அதே மாதிரி நாளைக்கு 5/6/2024 வாட்ச் பண்ண வேண்டிய ப்ரீமியம் நம்பர். இந்த ப்ரீமியம்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுடைய ஆப்ஷன் ப்ரீமியம் வாட்ச் பண்ணுங்க. என்னது சிசைடுக்கு வந்து 191, 276. இப்போ இதோட டார்கெட் எப்படி இருக்கும்? மேலே போச்சுன்னா பார்த்தீங்கன்னா 489, 462, 552 இதெல்லாம் நாளைக்கு நடக்கிறதுக்கான பாருங்க. இந்த நம்பர்ஸ்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி பி சைடு பாருங்க. பி சைட்லேயும் இந்த மாதிரி ப்ரீமியம்ஸ்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்க. பி சைடில் எப்படி இருக்குன்னா 361, 276
இதை நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள் நாளைக்கு. 361 270 டார்கெட் பாருங்க. 489 552 552 642. இந்த இதில் தான் டார்கெட்டாக நாளைக்கு சான்ஸ். இதோட ஹியூஜ் இம்பாக்ட் நடந்துச்சுன்னா இதோட டார்கெட் எங்கே வரையும் போகணும், 1956 1956 வரையும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, எந்த சைடில் மூவ் ஆனாலும் சரி. ஆனால் இப்போதைக்கு சி சைடில் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி. இப்போ பி சைடில் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மேக்ஸிமம் 642 வந்து வரை மூவ் ஆகிறதுக்கான பி சைடில் சான்சஸ் இருக்குது. 80% பார்த்தீங்கன்னா அதில் தான் சான்சஸ். ஸோ நான் செப் ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பையர்ஸ் லாஸ் பண்ணுவாங்க, அதனால் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாருங்கள், எப்படி நம்பர்ஸ் ரியாக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.